சரி தப்புன்னெலாம் எவனும் இன்றைக்கி நியாயம் பேச முடியாது. ஏன் அதிமுக பிஜேபி கிட்ட போய் பலியாகுது? ஏன் எடப்பாடி அவ்வளோ வீராவேசம் 1.5 வருஷம் வீராவேசம் பேசின எடப்பாடி எதுக்காக போய் வந்து அமித்ஷா கிட்ட உட்காந்து பம்புறாரு? ஏன்னா நீங்கள் 4 வருஷம் நீங்கள் செஞ்ச கவர்மெண்ட்டில் நடந்த தவறுகள், ஊழல்கள், கொள்ளை அடித்தது அதெல்லாம் கோப்புகளாக உங்கள் முன்னால் நீங்கள் அணிவகுத்து நிற்கின்றான. அதோட பலன் இன்றைக்கி நீங்கள் அனுபவிக்கிறீங்க. அவ்வளோதான். உப்பை தின்னவன் தண்ணி குடிப்போம். அன்றைக்கி செஞ்சீங்க, இன்றைக்கி அனுபவிக்கிறீங்க. அவ்வளோதான். நீங்கள் ஒழுங்காக நியாயமாக இருந்தீங்கன்னா உங்களை இன்றைக்கி எத்தனை அமித்ஷா வந்தாலும் உங்களை ஒன்றும் தலையை சீவிட முடியாது. சிபிஎம் வந்து பினராயி விஜயன் கேரளாவில் கவர்மெண்ட் 10 வருஷமாக இருக்குது, 9 வருஷமாக இருக்குது. அவங்கள போய் பிடிக்க சொல்லுங்கள். ஏன் மம்தா பானர்ஜியை கூப்பிட்டு மிரட்டி வைக்க சொல்லுங்களேன். 4 மந்திரியை போடலாம். மம்தா மிரட்ட முடியல, மம்தா வழி கொண்டு வர முடியல. அப்படி ஒன்றும் எல்லாரையும் நீ கத்தி முனையில் காலடியில் விழ வச்ச முடியாது. அப்போ எதுக்காக போய் நீங்கள் வந்து இன்றைக்கி காலில் விழுறீங்க? உங்களுக்கு அந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்குது. அதோட பலனை உப்பை தின்னீங்க, தண்ணி குடிக்கிறீங்க. அவ்வளோதான். எடப்பாடி அவர்கள் அமித்ஷா அவர்கள் சந்திப்பில் வந்து அமித்ஷா எதிர்பார்த்தது எனக்கு நடக்கலையோ, அதனால தான் மறுபடியும் செங்கோட்டை எதிர்பார்த்த அளவுக்கு நடக்கல. ஓகே. அவர் வரக்கூடிய தகவல்கள் என்னென்னா 2 விஷயம். ஒன்று, பிஜேபி கூட்டணிக்கு ஒப்புக்கொள்ளணும். 2வது, அதிமுகவில் எல்லாரையும் ஒன்றா சேர்த்துக்கணும். பிஜேபி கூட்டணிக்கு வருவதே அவர் ஒப்புக்கொண்டு விட்டார். பிஜேபி அலையன்ஸுக்கு ஓகேன்ட்டார். ஆனால் இந்த பிரிஞ்சவங்களை சேர்க்கறத முடியாது, யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஜகா வாங்குறாரு. யோசிச்சு சொல்கிறேன்லாம் நீங்கள் அமித்ஷா கிட்ட பேச முடியாது. நீங்கள் அமித்ஷா கிட்ட பேச உக்காந்தீங்கனாலே உங்கள் கதை முடிஞ்சிடுச்சு. அது இருவழி பாதை கிடையாது. அவர் சொல்லுவார், நீங்கள் கேட்டுக்கணும். புரியுதுங்களா? அது இப்படி கிடையாது, இப்படி கிடையாது, இப்படி. அவர் சொல்லுவார், நீங்கள் கேட்டுக்கணும். எதிர்த்தெல்லாம் நீங்கள் பேச முடியாது. உங்களுக்கு அந்த ஆப்ஷன்லாம் கிடையாது. அப்படி இருந்துன்னா நீங்கள் அந்த பேச்சுவார்த்தைக்கு போக மாட்டீங்க.